ஹலோ விபாஸ் பிரியாணி அப்படின்னு சொன்னதுமே எல்லார் வயலையுமே எச்சி கண்டிப்பா ஊறும். இந்த பிரியாணி நம்ம நாட்டுக்குள்ள வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் டைம் எடுத்திருக்கு. இந்த பிரியாணி ஒரு இந்தியன் சாப்பாடா அப்படின்னு சொன்னோம்னா அது கிடையாது. ஒரு வேற ஒரு நாட்டோட சாப்பாடு. அந்த நாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் டைம் எடுத்திருக்கு. அப்படி அந்த வேற ஒரு நாடுன்னு சொல்ல போற அந்த நாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு மும்தாஜ் தான் முக்கிய காரணமா இருக்காங்க இந்த பிரியாணியை கொண்டு வர்றதுக்கு. எஸ், மும்தாஜ் தாஜ்மஹாலுக்கு மட்டும் காரணம் இல்ல, இந்தியாவுக்குள்ள பிரியாணி கொண்டு வரதுக்கு மும்தாஜ் தான் காரணமா இருந்திருக்காங்க. இந்த வீடியோல ஒவ்வொரு பிரியாணியோட ஹிஸ்டரியை பார்க்க போறேன். இந்தியால நிறைய பிரியாணி இருக்கு. திண்டுக்கல் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, ஆற்காடு பிரியாணி, தலசேரி பிரியாணி அப்படிங்கிற மாதிரி இந்தியால நிறைய பிரியாணி இருக்கு. இதுல ஒவ்வொரு பிரியாணியா அதோட ஹிஸ்டரியை பார்க்கலாம். இப்போ பிரியாணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு இந்தியன் நேமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ இந்தியன் சாப்பாடு பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன பேர் சொல்றோமோ அதோட டிஷ் அதுல இருக்கும். இப்போ சாம்பார் சாதம்னா சாம்பார் இருக்கும். இப்போ இந்த பிரியாணி அப்படிங்கிற சொல்ல போற இந்த இதுல எதுக்கு பிரியாணின்னு பேர் வச்சாங்க? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் இருக்கு, சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு. இதுக்கு ஏன் பிரியாணின்னு பேர் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிரியாணிங்கிறது ஒரு இந்தியன் நேமே கிடையாது, பெர்ஷியன் நேம். பெர்ஷியன்ல பிரியான் அப்படின்னா ஒரு பொருளை சமைக்கிறதுக்கு முன்னாடி வறுக்கிறதோ இல்லாட்டா வதைக்கிறதோ அப்படிங்கிறது ஒரு மீனிங்கா. எஸ், இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரியாணி இந்தியன் ஃபுட்டு கிடையாது, பெர்ஷியன் நாட்டோட ஒரு பாரம்பரிய ஃபுட்டு. அதாவது போர்க்களத்துல போர் வீரர்கள் போவாங்கல்ல, அவங்களுக்கு போர் நடக்கும் போது அவங்க உடம்புல ஸ்ட்ரென்த் தேவைப்படுறதுக்காக போர்க்களத்துல செய்யப்பட்ட ஒரு சாப்பாடு தான் பிரியாணி. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா அந்த போர்க்களத்துக்கு நிறைய ஸ்பைசஸ் நிறைய சாப்பாடுலாம் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அதாவது கொஞ்சம் பொருட்கள் தான் கொண்டு போயிருப்பாங்க. அதை வச்சு அந்த போர்க்களத்துல செஞ்ச ஒரு சாப்பாடு தான் பிரியாணி. இந்த போர்க்களத்துல பிரியாணி செய்யறதுக்காக தனி டென்ட்டோ இல்லாட்டா கூடாரமோ எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் போர் நடந்துட்டு இருக்குமா, இன்னொரு பக்கம் ஒருத்தங்களோ ரெண்டு பேரோ அந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவெல்லாம் ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்துல மூடி வச்சுட்டு, அதாவது தம் கட்டி, இப்போ டெசர்ட்ல தான் இப்போ போர்லாம் நடந்திருக்கும். அந்த டெசர்ட்ல இருக்கிற மண்ணை தோண்டி அந்த பாத்திரத்தை உள்ள வச்சு தம் கட்டி வச்சிருவாங்களாம். இப்போ தம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பெர்ஷியன்ல மூச்சை இழுத்து பிடிக்கிறது. அதாவது இப்போ தம்ங்கிறது பாத்தீங்கன்னா பிரியாணி பானைக்குள்ள தம் கட்டி வைக்கிறது அப்படிம்பாங்க. அதாவது உள்ள ப்ரெஷர் கிரியேட் பண்றது. இப்போ நம்ம கூட சொல்லியிருப்போம் தம் கட்டி மூச்சை பிடிக்காத அப்படிம்பாங்களா, அதே தான் தம்முங்கிறது இழுத்து மூச்சை பிடிக்கிறது தான் பெர்ஷியன் மொழியில. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் பிரியாணிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்ஷியன் கண்ட்ரியோடது தான். இப்போ பிரியாணியை இப்போ தோண்டி மண்ணுக்கு அடியில் வச்சுட்டாங்க. இதுக்கு நெருப்போ எதுவுமே மூட்ட மாட்டாங்களா? எதுக்குன்னா அந்த பாலைவனத்துல மண் இருக்கிற சூட்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே விட்டுருவாங்களா. அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு அது பிரியாணி சாப்பாடாவே ரெடியாகி இருக்குமா. இது பகல்ல சாப்பிட்றதுக்காக. இப்போ போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டும் என்ன பண்ணுவாங்களாம், அந்த பாலைவனத்துக்குள்ள போர் வீரர்கள்லாம் வேட்டைக்கு போவாங்களாம். அந்த வேட்டையில கிடைக்கிற ஒட்டகம், முயல், எலி, பாம்பு, உடும்பு இதை எதா இருந்தாலும் நைட்டே அந்த விலங்குகளோட தோலை உரிச்சு மசாலா தடவி நைட்டு ஃபுல்லா ஊற விட்டுருவாங்களாம். அப்புறம் நைட்டு ஃபுல்லா ஊறின அந்த கறியை எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், மார்னிங் ஒரு 5 to 6 இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்களாம், அரிசியோட அந்த கறி இருக்குல்ல அதை வச்சு வேக வச்சிருவாங்க. இதுக்கு இப்போ நைட் பகல்ல பாத்தீங்கன்னா அந்த பாலைவனத்துல மண்ணு சூடு இருக்கும். அந்த சூட்ல பிரியாணி ரெடியாரு. இப்போ பகல்ல பாத்தீங்கன்னா அந்த மண் அவ்வளவு சூடா இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு குழியை தோண்டி அதுல ஒரு ஓட்டை போட்டு அதுல நெருப்பை மூட்டி தம் கட்டி பிரியாணி செய்வாங்களாம். இப்போ ஒரு 5 மணி 6 மணிக்கு வச்சாங்கன்னா ஒரு 8 மணி 9 மணிக்கு பிரியாணி ரெடி ஆயிருமா. காலையில சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பா போர் வீரர்கள் போருக்கு போவாங்களாம். இப்படி காலையிலே சாப்பிடப்படுற பிரியாணி நல்லா ஒரு டேஸ்டா நல்ல ஒரு வாசனையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ பாலைவனத்துல கிடைக்கப்படுற அந்த விலங்குகளை சரியா கழுவி இருக்க மாட்டாங்க. ஏன்னா போர்க்களத்துக்கு போகும்போதுல சரியா தண்ணி கிடைக்காது. நிறைய தண்ணிகளை சுமந்து போயிருக்க மாட்டாங்க. நல்லா தண்ணி இருந்தால் தான் அதை கழுவி கரெக்டா ப்ராப்பரா குக் பண்ண முடியும். இது தண்ணி இல்லைனால அரையங்குறையமா தான் இருக்கும். அந்த இது கவுச்சி வாடெல்லாம் ரொம்பவே இருக்குமா. அதுக்காக அந்த பெர்ஷியன் நாட்டில் கிடைக்கிற சில பல வாசனை பொருட்களை அந்த கவுச்சி வாடையை நீக்கிறதுக்காக அது உள்ள போட்டு சமைப்பாங்க. இது நாள் போக்குல பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதி பத்திரி இந்த மாதிரியான வாசனை பொருட்களை போட்டு பிரியாணி கொஞ்சம் கொஞ்சமா அப்பர் லெவல் ஆயிட்டு, அப்படி எப்பெல்லாம் எங்கெல்லாம் போர் வீரர்கள் போருக்கு போறாங்களோ இந்த பிரியாணியை தான் அந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டு அவங்க ஸ்ட்ரென்த்துக்காக கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டாங்களாம். சரி, பிரியாணிங்கிறது நல்லா இருக்கு. இந்த போர் வீரர்கள் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படை தளபதிகள், மந்திரிகள், மன்னர்கள்லாம் அவங்களோட வீட்டுல செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம். அதுவும் பார்த்துட்டீங்கன்னா அவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்களாம். அந்த மன்னர்கள், மந்திரிகள் அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்காக சமைச்சு சாப்பிட்டாங்களாம். இப்போ பெர்ஷியன் கண்ட்ரின்னு சொல்ல போற ஈரான் கண்ட்ரில ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லிம்ஸ் தான் இருப்பாங்க. இந்த முஸ்லிம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரியாணி. அதுவும் அந்த குடும்பத்துல இருக்க மன்னர்கள், மந்திரிகள் இந்த மாதிரியான முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க சாப்பிட்டு வந்த ஒரு பொருள் தான் பிரியாணி. சரி, இப்படி இந்த பெர்ஷியால இருக்கிற பிரியாணி எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா,
இந்தியாவுக்குள்ள முகலாய மன்னர்கள்லாம் அனுமதிக்கப்படுறாங்க. இந்த டெல்லி சுல்தானியட் படைக்கும் ஷாஜகான் மும்தாஜ் படைக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போர்க்களத்துக்கு வந்து மும்தாஜ் போய் பாக்குறாங்க. ஷாஜகான் மும்தாஜோட படை வீரர்கள்லாம் ரொம்பவே சோர்வாகவும் ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருக்காங்க. அப்போ மும்தாஜ் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்குலாம் பிரியாணி செஞ்சு கொடுக்கலான்னு ஷாஜகான்ட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கறாங்க. ஷாஜகானும் சரின்னு சொல்றாங்க. அந்த போர்க்களத்துல அந்த போர் வீரர்கள்லாம் சமைச்சு கொடுப்பாங்களா சமையல்காரர், அவருக்கு பிரியாணியோட ரெசிபியை சொல்லி கொடுக்குறாங்க. இதான் பிரியாணி பெர்ஷியால இருந்து இந்தியாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைமா பிரியாணி சமைக்கப்படுது. அதாவது ஷாஜகான் மும்தாஜ் படை வீரர்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க பிரியாணியை. இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பாவே ஒர்க் ஆயிருக்கு. இப்போ பெர்ஷியன் போர் வீரர்கள்ல இருந்து பெர்ஷியன் நாட்டோட அரச குடும்பத்துக்கு போகுது. இப்போ பெர்ஷியன் அரச குடும்பத்துல இருந்து இந்தியாவில் இருக்கிற போர் வீரர்களுக்கு வருது. இது வந்து அப்படியே ஒரு லூப் போல வருது பிரியாணி. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மும்தாஜ் தான் இந்தியாவுக்குள்ள பிரியாணி கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா முகலாய மன்னர்கள். முகலாய மன்னர்கள் கீழே பார்த்துட்டீங்கன்னா ஹைதராபாத் நிசாம், ஆற்காடு நவாப், டெல்லி சுல்தான், இவங்கெல்லாம் எல்லாரும் மொத்தமா இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே அந்த பிரியாணியோட ரெசிபி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அப்போ கூட அவங்க வந்து அவங்க குடும்பத்து மக்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கல. அவங்களும் அவங்களோட படை வீரர்களுக்கு, அதாவது போர் டைம்ல நம்ம படை வீரர்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக அந்த ரெசிபியை மும்தாஜ்ல இருந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இது முழுக்க முழுக்கவே முஸ்லீம் ஃபுட்டாவே மாறிடுச்சு. அதுவும் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் ஃபுட்டாவே மாறிடுச்சு. முஸ்லிம்ஸை தவிர்த்து இன்னும் பிரியாணி வேற யாருக்குமே போய் சேரல. நிசாம் மன்னர்கள் ஹைதராபாத்ல ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கும் போதுல அந்த டைம்ல பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இந்தியாவுக்குள்ள வராங்க. நிசாம் மன்னர் என்ன பிளான் பண்றாங்கன்னா, சரி பிரிட்டிஷ் பீப்புளை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பிரியாணியை வந்து பயங்கரமா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு பிளான் பண்றாங்க. ஆனா பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதாவது மில்க், சீஸ், பட்டர் இதான் ரொம்ப பிடிக்கும். சரி இந்த விஷயத்தை எப்படி நம்ம பிரியாணிக்குள்ள கொண்டு வரலாம்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் இவ்வளவு நாள் வெறும் வாசனை பொருட்கள், ரைஸ், மசாலா, மீட் இவ்வளவுதான் அந்த பிரியாணியில இருக்கும். இதை தவிர்த்து அவர் புதுசா நெய்யை உள்ள கொண்டு வர்றாரு. இது பிரிட்டிஷ் பீப்புளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இதுதான் இந்தியால இப்போ ஹைதராபாத் பிரியாணி ஒரு லெவலுக்கு அப்பர் லெவலுக்கு போன காரணம். இப்போ ஹைதராபாத்லயே ஹைதராபாத் கீழே ஆற்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அதாவது 6 காடுகள் சேர்ந்த ஒரு ஊர் தான் ஆற்காடு. இந்த ஆற்காடுல நவாப்னு ஒரு முகலாய மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். அவன் ஹைதராபாத் நிசாம்கிட்ட கேட்டு இந்த பிரியாணியோட ரெசிபியை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இவனும் எதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவனோட படை வீரர்களுக்கு போர்க்களத்தை செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த பிரியாணி ரெசிபியை தெரிஞ்சு வச்சுக்கிறான். இதை இப்போ என்னன்னா, இது எல்லாமே போர்க்களத்துல, அதுக்கப்புறம் அரச குடும்பத்துக்கு, இந்த 2 தான் பிரியாணி வந்திருக்கு. சாதாரண மக்களுக்கு, அந்த குடும்பத்துல இருக்கிற நபர்களுக்கு இன்னும் பிரியாணி போய் சேரல. இப்போ கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த முகலாயர் மன்னர்களோட ஆட்சி வந்து, அதாவது மன்னர் ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பிரிட்டிஷ் ஆதிக்கம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இந்த ஹைதராபாத் நிசாம், டெல்லி சுல்தான், ஆற்காடு நவாப் இவங்களோட ஆட்சிலாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. அவங்களோட வாழ்க்கை முறை, கட்டிடத்திறன்கள் இதெல்லாம் ஒரு கட்டுரையா எழுதுறாங்க. அந்த கட்டுரையில அவங்களோட பாரம்பரிய உணவா பிரியாணியை சேர்க்கப்படுது. அதாவது முகலாய மன்னர்களோட பாரம்பரிய உணவா பிரியாணியை அந்த கட்டுரையில சேர்த்திருக்காங்க. இப்ப இந்தியால முகலாய மன்னர்களோட ஆட்சிலாம் குறைய ஆரம்பிச்சுட்டு பிரிட்டிஷ் ஆட்சி தலைவங்க ஆரம்பிச்சுட்டு இந்த டைம்ல என்ன பண்றாங்களா, மக்களோட மக்களா முகலாய மன்னர்களா சேர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இப்ப இவ்வளவு நாளா ஒரு நான்வெஜ் டிஷ் இருந்த பிரியாணி இப்போ ஹைதராபாத்ல இந்த முகலாய மன்னர்களோட, அதாவது பிராமின்ஸ்ல சேர்ந்தாங்களா, இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பிரியாணியோட ரெசிபியை கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டு மீட்டுக்கு பதிலா பன்னீர், அதுக்கப்புறம் காய்கறிகளை சேர்த்து வெஜிடபிள் பிரியாணியா செய்ய ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு நாள் ஒரு நான்வெஜ் டிஷ்ஷா இருந்தது இப்போ ஆல் பீப்புள் டிஷ்ஷா மாறுது. இப்போ இந்தியாவுக்கும் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிட்டு இவ்வளவு நாள் அரச குடும்பத்துக்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருந்த இந்த பிரியாணி இப்போ சாதாரண மக்களுக்கும் போய் சேருது. அது எப்படின்னா, இப்போ முகலாய மன்னர்கள் குடும்பத்துக்குலாம் சமைச்சு போட்டிருப்பார்ல சமையல்காரங்க, இவங்கெல்லாம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தனியா வெளியே வந்து பிரியாணி கடை போடுறாங்க. அதாவது நான் இப்படி அரச குடும்பத்துல இருந்து தான் சமைச்சேன், எனக்கு பிரியாணி நல்லாவே செய்ய தெரியும் அப்படிங்கிற மாதிரி வெளியில பிரியாணிய ஒரு வியாபாரத்துக்காக கொண்டு வந்தாங்க. இதுல ஒரு பெயர் பெற்றதுதான் பாரடைஸ் பிரியாணி ஹைதராபாத்ல. இப்போ ஹைதராபாத்ல பாரடைஸ் பிரியாணின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஹைதராபாத் நிசாம் முகலாய மன்னர்களுக்கு சமைச்சு கொடுத்த ஒரு சமையல்காரர் தான் வெளியே வந்து பாரடைஸ் பிரியாணின்னு ஆரம்பிச்சு இந்தியாவில் இன்னைக்கு பாரடைஸ் பிரியாணி ஒரு பெரிய எம்பரரா இருக்கு. இந்த பிரியாணியில இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு மீல்ஸ் வாங்கினோம்னா அதுக்கு வந்து சாம்பார் கொடுப்பாங்க, ரசம் கொடுப்பாங்க, தயிர் கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அளவுக்கு ஏத்தாப்புல வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனா இந்த பிரியாணிங்கிறது ஒரு ப்ரீ மிக்ஸ்டு, அதாவது முன்னாடியே பிரியாணிங்கிறது இதெல்லாம் இருக்கும், நமக்கு பிடிச்சா சாப்பிட்டுக்கிற வேண்டியதான், இல்லாட்டா அதை ஒதுக்கி வச்சுக்கிற வேண்டியதான். இப்படி இருக்கிற ஒரு டிஷ் எப்படி இவ்வளவு ஒரு ஃபேமஸ் ஆச்சு? கொஸ்டின் மார்க் தானே. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த பிரியாணிங்கிறது பெர்ஷியால போர்க்களத்துல போர் வீரர்களுக்காக செய்யப்பட்டதா அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி இன்னொரு ஹிஸ்டரி இருக்கு. அதாவது பெர்ஷியாங்கிறது ஈரான் கண்ட்ரி தான். அதாவது ஈரானுங்கிறது 1935ல தான் பெர்ஷியாங்கிற ஒரு நாடு வந்து ஈரான்னு பேர் மாறுது. அந்த டைம்ல ஈரான் மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
அவங்க நாட்டுல வந்து எண்ணெய் வளம் அதிகம். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எண்ணெய் எடுத்துட்டு போகும் பட்சயோ, அதே மாதிரி அந்த நாட்டுல குங்குமப்பூவும் அதிகமா விளையுமா. இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் பட்சத்துல அந்த நாடு ஃபுல்லாவே பாலைவனமா தான் இருக்கும். அந்த பாலைவனத்துல போயிட்டு இருக்கும் பட்சத்துல ரொம்பவே பசிக்கும். இதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் ரைஸ் இவ்வளவு மட்டும் தான் கொண்டு போயிருப்பாங்க. தண்ணி கூட நிறைய கொண்டு போக மாட்டாங்க. கொண்டு போன தண்ணி வச்சுலாம் சமைக்க முடியாது. ஏன்னா வந்து அவங்க பாலைவனத்துல போகும் பட்சத்துல ரொம்பவே தண்ணி தாகமா இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணாங்களாம், அரிசியும் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி, அதாவது அந்த பானைக்குள்ள தம் கட்டி அந்த டெசர்ட் மண்ணில் வந்து புதைச்சி வச்சுருவாங்களாம். அந்த மணல் சூட்டிலேயே சாப்பாடு ரெடி ஆகுமா. இதான் ஃபர்ஸ்ட் பிரியாணி உருவான காரணமா. இந்த ஒரு சமையல் டெக்னிக் தான் போர்க்களத்துல போர் வீரர்களும் செஞ்சாங்களாம். அதாவது அந்த நாட்டு மக்கள் அவங்களோட தேவைக்காக, அதாவது இந்த லாங் டைம் டிராவலுக்காக செஞ்ச ஒரு சாப்பாடு தான் பிரியாணி. யோசிச்சு பாருங்களேன். அதாவது பெர்ஷியா போர் வீரர்கள், அப்புறம் அரச குடும்பத்துல இருந்து மும்தாஜ் மூலியமா இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு இந்த பிரியாணி 1000 வருஷம் ஆயிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வாயும் பிரியாணி எடுத்து வைக்கும் பட்சம் இந்த பிரியாணிக்கு முன்னாடி 1000 வருஷம் ஹிஸ்டரி ஒளிஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் மும்தாஜ் தான். தாஜ்மஹாலுக்கு மட்டும் மும்தாஜ் முக்கியம் இல்லை, பிரியாணிக்கும் இந்தியாவுக்கு முக்கியமான ஒரு ஆளா இருந்திருக்காங்க. ஸோ மக்களே, இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி ஒரு மிஸ்டியான ஹிஸ்ட்ரி வேற என்னெல்லாம் பேசுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தியும் பேசலாம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரியோட நியூஸை பார்க்கலாம். பாய் பாய்.